அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஷிவராம், ஆர்த்தோபெடிக் சர்ஜன், அரிஸ்டோ ஹாஸ்பிட்டல், மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ், அதாவது மூன்று மாற்று அறுவை சிகிச்சை எல்லாருக்கும் தேவையா அப்படின்றது ஒரு பாயிண்ட். ஏன் இது தேவைப்படுது? பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு லெவல் வரைக்கும் இறைவன் கொடுத்த அந்த மூட்டை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. ஆனால் நம்ம சரியாக பண்ணாமல், அதை கேர் பண்ணிக்காமல் உதாசீனப்படுத்துறதுனால வரக்கூடிய அந்த மூட்டை தேய்மானம் நம்மளுக்கு ஒரு 60 வயசுக்கு மேலே உட்காந்து எழுந்திருக்கிறதுலேருந்து, ஒரு சாதாரண பாத்ரூம் போகிறதுலேருந்து, ஒரு சப்பளங்கால் போட்டு கீழே உட்காந்து எழுந்திருக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் நம்மளுக்கு பிரச்சனையாக வருது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு எலும்பு டாக்டரை பார்த்து ப்ராப்பராக நல்லபடியாக அதுக்கான மருந்துகள் எடுத்து மூட்டு தேய்மானத்தை தடுக்கக்கூடிய மாத்திரைகள் இருக்குது. அது எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் இருக்கக்கூடிய மாத்திரைகள், அதாவது வயிறு புண்ணோ இல்லை கிட்னிக்கு பிரச்சனையோ அது மாதிரி எதுவுமே கொடுக்கக்கூடாத மாத்திரைகள்லாம் இருக்குது. அதை கரெக்டாக வாங்கி நம்ம சாப்பிடணும். அதை சாப்பிடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம அதுக்கு வேறு வழி இல்லை. ஸோ அது ரொம்ப தேஞ்சு போகும்போது நம்மளோட மொபிலிட்டி, நம்ம டெய்லி பண்ணக்கூடிய செயல்களை நம்மளால் செய்ய முடியாமல் போகும்போது, இல்லை மாத்திரை நிறைய சாப்பிட முடியாத சூழ்நிலைகள். எப்போ அப்படின்னா, ஏற்கனவே சுகருக்கு ஒரு 4 மாத்திரை, ஹார்ட் டிசீஸ்க்கு ஒரு 4 மாத்திரை, பிபிக்கு ஒரு 2 மாத்திரைன்னு இப்படி நிறைய மாத்திரைகள் சாப்பிடும்போது நம்ம திரும்ப அந்த வலிக்கும் ஒரு 4 மாத்திரை சேர்த்து சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நம்மளுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுது. பண்ணுறதுல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அடுத்து ஒரு 10லேருந்து ஒரு 15 வருஷம் வரைக்கும் டெஃபினட்டாக நம்மளுக்கு மாத்திரை சாப்பிட்றதுக்கான தேவை இருக்காது. நல்லா நடக்க முடியும். நார்மலாக நீங்கள் ஒரு 10 அடி நடந்தீங்கன்னா ஒரு 20-30 அடி நல்லாவே நடக்கலாம். உங்களோட டெய்லி ரொட்டீன் ஒர்க்கை நீங்கள் நல்லா பெஸ்ட்டாக செஞ்சுக்கிறதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி இப்போ வந்துருச்சு. முன்ன மாதிரி ரொம்ப கஷ்டமான ஐட்டமோ இல்லை ரொம்ப எக்ஸ்பென்சிவான சர்ஜரியோ கிடையாது. இப்போ ஈஸியாக ஸ்கீம் இருக்குது, என்னென்னமோ இருக்குது. எல்லாத்தையும் வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். ரொம்ப ஒன்றும் செலவாகிறது கிடையாது.